கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து என்று ஆரம்பிக்கிற இந்த பகுதியானது சனிக்கிழமை மாலை 6 மணியோடு ஓய்வு நாள் முடிந்து விடுகிறது. சனிக்கிழமை 7 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை 6 மணி வரைக்கும் வாரத்தின் முதல் நாளாக கணக்கிடப்படுகிறது. அதிகாலையில் என்று சொல்லும்போது 3லிருந்து 4 மணிக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்து விட்டார். அதன் பின்புதான் தேவதூதன் வந்து கல்லறையை திறந்து விடுகிறான். பரலோகத்திலிருந்து தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி இந்த பூமியின் கல்லை உருட்டுவது என்பது அவனுடைய மிகப்பெரிய வல்லமையை காட்டுகிறது. தூதனுடைய ரூபம் மின்னல் போல என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? உறைந்த மலையை போல அவர் வெண்மையான வஸ்திரம் தரித்திருந்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த சீனை கண்ட காவலாளிகள் மயங்கி விழுந்து விடுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு கரண்ட் ஷாக் போல அவர்களுக்கு அடித்தது. அவர்கள் செத்தவர்கள் போல ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தின்படி கிறிஸ்துவை நாம் தேடுவோமானால் கிறிஸ்துவை நாம் கண்டடைவோம். எந்த அளவுக்கு கிறிஸ்துவை நாம் தேடுகிறோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துவார். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற வாக்கு இங்கே நிறைவேறுகிறது. தாம் சொன்னபடியே கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அவர் சொன்னதை செய்கிறவர் செய்கிறதைத்தான் சொல்கிறார். அவர் மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர் அவர்களுக்கு முன்பாக கலிலேவுக்கு போகிறார் என்றும் செய்தி அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்து பிறக்கும் போதும் செய்தி தூதனால் அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு மனிதர்களுக்கு செய்தியாய் அறிவிக்கப்படுகிறது. காரணம், இந்த தூதனை போல நாமும் தேவனுடைய தூதனாக வேலைக்காரர்களாக இருக்கிறோம். நாமும் அவருடைய உயிர்த்தெழுந்தலின் செய்தி, பிறப்பின் செய்தியிலிருந்து உயிர்த்தெழுந்தலின் செய்தி வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும் நாம் இதை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்ற அடையாளமாக இவைகளெல்லாம் செய்யப்படுகிறது. சீஷர்களுக்கு என்றால் 12 டிசபிள்ஸ்க்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிற அனைவருக்கும் அறிவிப்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆண்களாகிலும் பெண்களாகிலும் தூதனாகிலும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் பல இயக்கங்கள் அம்பாசிடர், தூதன் என்ற அடைமொழியாலே தான் ஊழியர்களை அழைப்பார்கள். 9ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவானவர் தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டார். இப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படி இருப்பாரோ என்று அவர்களிடத்தில் பேசியிருப்பார்கள். அதனால் தேவன் அவர்களுக்கு மத்தியிலே வெளிப்பட்டார். அவர்கள் வாஞ்சையாய் கிறிஸ்துவை தேடி இருப்பார்கள். அதனால் தேவன் வெளிப்பட்டார். நாமும் கிறிஸ்துவை வாஞ்சையாய் தேடும்போது நாம் எந்த விதத்திலே அவரை காண விரும்புகிறோமோ அந்த விதத்திலே அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் 10ஆம் வசனத்தில் மிக தெளிவாக என் சகோதரருக்கு இதை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். சகோதரர் என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற நாம் எல்லோரும் அவர் உயிர்த்தெழுந்தலில் முதல் பேரான சகோதரனாக நமக்கு இருக்கிறார். நாம் அவருடைய சகோதரர்களாக இருக்கிறோம், சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காவலில் இருக்கிற சேவகர்கள் சனகரின் சங்கத்திலிருந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட காவல் வேலையாட்களாக இருந்தபடினாலே அவர்கள் சனகரினுக்கு அந்த சங்கத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். ஆதலால் அவர்கள் ஆசாரிடத்தில் நடந்த காரியங்களை ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள். பணத்தை கொடுத்து அவர்கள் வாய்களை மூடி விடுகிறார்கள். தாங்கள் தூங்கும் போது திருடி கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லும் போது அவருடைய டியூட்டியில் அவர் கண்ணுங்கருத்துமா இல்லை என்று அவர்கள் பனிஷ்மெண்ட் வரும் என்பதனாலே நாங்கள் தேசாதிபதிக்கு இதை நாங்கள் சரிப்படுத்தி விடுவோம் என்று அவர்களுக்கு they are giving assurance to their job. திருடி கொண்டு போய்விட்டார்கள். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து சரீரத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்கிற இந்த பேச்சு இந்த புத்தகம் எழுதும் வரைக்கும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 1ஆம் நூற்றாண்டு முழுவதும் யூதர்கள் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவானர் மெய்யாலுமே மரித்தார் என்பதை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரியாயிருந்தவர்களும், அதாவது பரிசேயர் சதுசேய வேதபாரர்களும் ஆசாரியர்களும் அதனுடைய கூட அரசாங்க பிரஜாக்களும் உறுதி செய்கிறார்கள். அவர் மரித்தார் என்பதனாலே தான் காவல் பண்ணும்படி பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆசாரியர்களும் அந்த கல்லறைக்கு காவல் பண்ணும்படியான சேவர்களை அனுப்பும்படியாக பிலாத்தினிடத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள். இது ஒரு வகையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதையும் அது இன்றும் காலி கல்லறையாய் இருக்கிறது என்பதையும் விளக்கப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதையும் இது விளக்கப்படுத்துகிறது. ஏனெனில் காவல் பண்ணப்பட்ட கல்லறை. வேத புத்தகத்தில் உள்ள சில காரியங்களை அவர்கள் ஆராய்ந்து அறிந்து நம்பினார்கள். அதிலே ஒன்றுதான் உயிர்த்தெழுதல் உண்டு, சரீர உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்பினார்கள். அதற்கு முக்கியமாக அவர்கள் பயன்படுத்திய வசனங்கள் எல்லாம் தானியேல் 12ஆம் அதிகாரம், விசேஷமாக 12:2 பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலானது பரிசேயர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது போல அமைந்தது. ஆசாரியர்கள் கவர்னரிடத்திலே இதற்கான கேள்வி உண்டானால் நாங்கள் சமாளித்துக் கொள்வோம் என்று சொல்வதினாலே கல்லறை எம்டியாக காலியாக இருக்கிறது என்பது அர்த்தம். ஏனெனில் அங்கே சரீரம் இல்லை,
சரீரத்தை குறித்த பதிலை சொல்ல முடியாது என்பதினாலும், அவர்கள் சரீரத்தை தேட முடியாதபடியினாலும், அவர்கள் கல்லறை காலியாய் இருக்கிறது என்பதை அறிந்ததினாலும் அதை பொய்யினால் மூடுகிறார்கள். ஆதலால் நெகட்டிவா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இவர்கள் பிரசங்கித்தாலும், அது அவர் உயிர்த்தெழுந்தார் அல்லது அவருடைய சரீரம் அங்கே இல்லை என்பதை அது ஊர்ஜிதப்படுத்துகிறது. அவர்கள் உணரும்படியான உள் மனசாட்சியிலே இது பதிகிறது. இப்படி கிறிஸ்துவின் மரணமும், கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்படுதலும், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் ஆன்மீகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த, நியாயப்பிரமாணம் சார்ந்த, மக்களிலே அநேக நிலைப்பாடுகளிலே இருக்கக்கூடிய, சமுதாய பொறுப்புகளிலே இருக்கக்கூடியவர்கள் ஊர்ஜிதமாய் அறிக்கையிடக்கூடிய காரியமாய் அமைகிறது. 16ஆம் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் தமது சீசர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளைகளை படிக்கிறோம். மத்தேயு இவைகளை குறிப்பிடும்போது இது கலிலே பிராந்தியத்தில் வைத்து நடத்தப்படுகிறது. ஏனெனில் அங்கிருந்துதான் கிறிஸ்துவின் ஊழியம் ஆரம்பித்தது. மத்தேயு மிக கவனமாக 11 சீசர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள் என்று குறிப்பு வருகிறார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் போன்ற ஒரு உயிர்த்தெழுதல் இதற்கு முன்பாக நடந்திராதபடியினாலே சீசர்களால் முழுமையாய் நம்ப முடியவில்லை என்பதை உண்மையோடு மத்தேயும் ஒத்துக்கொள்கிறார். ஆனாலும் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மானசீக கண்களால் உயிர்த்தெழுந்த விண்ணவரின் சரீரத்தை, வானானவரின் மேனியை அவர்களால் பார்க்க முடிந்தது. ஆதலால் அவரை தொழுது கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பறைசாற்றி கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். கிறிஸ்து தமது சரீரத்தையும், இரத்தத்தையும், ஆத்மாவையும் ஒன்றுமே இல்லாமல், தமக்கென்று எதுவுமே இல்லாமல், தனது எண்ணங்கள், சிந்தைகள், ஆசை, விருப்பம், ஈகோ, சுயம் அத்தனையும் வெறுமையாக்கி முழுவதுமாக நமக்காக கொடுத்து விட்டார். அவர் அடைந்த அந்த ஆக்கினை, வேதனை, கஷ்டம், துன்பம் இவைகளிலே துளி அளவு, நுனித்தோல் நீக்கி போடுவது போல துளி அளவு நாம் உணர்ந்து அதை நிறைவேற்றுகிறோம். பிரமாணமான காரியங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து தமது சரீரத்திலே நிறைவேற்றினார். அதை நிறைவேற்றுவதற்கான ஒவ்வொரு படிநிலை விளக்க பாடங்களும், படிநிலை வெளிப்பாடுகளும் தான் ஆதியாமம் தொற்று தேவன் தமது பிள்ளைகளோடு, தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளோடு அதை நடப்பித்து காட்டி கொண்டு வருகிறார். கிறிஸ்துவின் குணாதிசயங்களையும் லட்சணங்களையும் ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக வெளிப்படுத்தி தேவனின் பரலோக வாழ்வின் சாராம்சங்களை நாம் உணர்ந்து கொள்வதற்காகவே இவைகளெல்லாம் செய்து தனது புத்தகங்களிலும் எழுதி தந்திருக்கிறார். இவைகளெல்லாம் யூத பின்னணியத்திலே இருந்த சீசர்களால் கனெக்ட் பண்ணி உணர்ந்து கொள்ள முடியும். இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் தேவனின் வார்த்தை என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த வார்த்தை இப்பொழுது மீண்டும் இழந்து போயிருந்த அந்த வல்லமையை கிறிஸ்துவாக மனித சாயலிலே வந்து அதை மீட்டுக்கொண்டார். இப்பொழுது அண்ட சராசரங்களின் ஆளுகையும் வல்லமையும் கிறிஸ்துவின் கரத்திலே, வார்த்தையாகிய தேவனின் கரத்திலே வந்துவிட்டது. மனித சாயலில் வந்த தேவ வார்த்தை மனிதன் செய்ய முடியாத அனைத்து காரியங்களையும் செய்து அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறோம், பிதாவிடத்திலே ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஜெபிக்கிறோம். மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக 3 ஆள் தத்துவத்திலே தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மால் உணர முடியாத அளவுக்கு மிகவும் பெரியவர். தம்மை வெளிப்படுத்துவதற்காக பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக நமக்கு வெளிப்படுத்துகிறார். சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் புறப்பட்டு போக வேண்டும், ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்வதற்காக அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளும்படி, கிறிஸ்துவின் வழியிலே நடக்கும்படி உபதேசம் பண்ண வேண்டும். மத்தேயு புத்தகத்தின் ஆரம்பத்திலே இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்ட அதே வார்த்தையோடு இந்த புத்தகம் நிறைவு செய்யப்படுகிறது. மத்தேயு இப்படி எழுதுகிறார், இதோ உலகத்தின் முடிபெருந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஞானஸ்தானம் என்பது ஒவ்வொரு மனிதனும் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கையினாலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிம்பாலிக் அடையாளமான கிரியைகள். இப்படி தன்னுடைய விசுவாசத்தை அடையாளத்தினால் வெளிப்படுத்தியவர்கள் சீஷராக மாறுவதற்கான முதிர்ச்சி நிலையிலே விசுவாசத்திலே வளர்க்கப்பட வேண்டும். அதற்காக கிறிஸ்துவின் போதனைகள் கொடுக்கப்பட வேண்டும். இந்த கிரேட் கமிஷன் என்பது a continuation of Jesus mission of teaching. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியமாகிய அந்த போதகத்தை குறித்தான தொடர் நிலையிலே நாம் செயல்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு தொடரோட்டம், பரலோகத்திலே முடிவடையும். சீசர்கள் அதை செய்து முடித்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலங்களெல்லாம் கிறிஸ்துவை குறித்து போதித்தார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில்
தருணத்திலேயே இதை ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்டாக, எழுத்து வடிவமாக சுவிசேஷத்தை நமது கரங்கள் வரைக்கும், இனி பிறக்கப் போகும் குழந்தைகளின் கரம் வரைக்கும் தவளத்தக்கதாக அவர்கள் சுவிசேஷ புத்தகங்களாக எழுதினார்கள். எபிஸ்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய நிருபக புத்தகங்களாக எழுதினார்கள். இன்றும் உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷம் அறிவிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பரலோகத்திலே இப்படிப்பட்ட ரெகக்னேஷன், அறிமுகத்தை வைத்திருப்பார். நம்மை இனம் கண்டு கொள்ள, இனம் காண தேவன் அறிவார். மத்தேயு எழுதும் போதெல்லாம் எப்பொழுதும் அவருடைய புத்தகத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கிறிஸ்துவின் அதிகாரத்தை குறித்த ஒரு புரிதல் உண்டாக வேண்டும் என்பதை அவர் எழுதுவார். இதை நீங்கள் மத்தேயு 7:29, 9:8, 11:27, 10ஆம் அதிகாரம் முழுவதும் எல்லாம் நீங்கள் வாசித்து 10, 5, 6 வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த வல்லமையை குறித்து விளக்கப்படுத்துவதாகவே எழுதுவார். கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலும் கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பயன்படுத்துவதனாலும் அவருடைய வல்லமையை we are exercising, பயன்படுத்துகிறோம். கிறிஸ்துவை ஆழமாய் கற்றுக்கொண்டு அவர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற சகல காரியத்திலும் அவருக்கு பிரியமான பணிவிடைகளை செய்து நம்முடைய தொடரோட்டத்திலே ஓடி கிறிஸ்துவை முன்னடையாளம் வைத்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பரலோகம் வரை சென்றடைய வேண்டியதே நமது லக்காய் இருக்க வேண்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களிலும் கிறிஸ்து உங்களுடனே கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இதுக்குரிய காரியங்களிலே இந்த பகுதி நமக்கு வாரத்தின் முதலாம் நாள், உயிர்த்தெழுதலின் முதலாம் நாள், விடிந்து வருகையில் வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்கிறது, விடியல் உண்டாகிறது. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். ஆனால் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே தூதன் இறங்கி வந்து நமக்கான வேலையை செய்து முடித்தான். நம்மால் இயலாத வேலையை செய்து முடித்தான். தேவன் சகலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறவர் என்பதை இதிலிருந்து காணலாம். ஒரே நிகழ்வுதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மையான காரியமாகவும், கர்த்தரை தேடாதவர்களுக்கு பயமும் திடுக்கிடும் செத்தவர்களைப் போல இருக்கக்கூடிய காரியமாய் அமைகிறது. 5ஆம் வசனத்தின்படி தேவனை தேடுகிறவர்களோடு தூதன் பேசுகிறான். நாம் எதை தேடுகிறோமோ அதை எப்படி அடைய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறான். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசத்தை வளர்ப்பதற்கு தேவன் தூதனை வைத்து எப்பொழுதும் செய்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார், நீங்கள் அவரை காண்பீர்கள், கிறிஸ்துவானவரும் தாமே எதிர்பட்டு வாழ்க என்று வாழ்த்தினார். ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது ஆசீர்வதித்தது போல இயேசு கிறிஸ்துவானர் உயிர்த்தெழுந்து தம்மை தேடி வருகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். இங்கே ஒரு ஆவிக்குரிய காரியத்தையும் நான் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பூமியையும் வானத்தையும் தேவன் படைத்து மனிதனை படைக்கும் போது முதலாவது மனிதனை படைத்தார். ஆனால் கிறிஸ்து உயிரெழுதும் போதோ முதலாவது பெண்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். காபிரியல் கன்னி மரியிடத்திலே தரிசனம் கொடுத்ததும் முதலாவது பெண்கள் தான். காரணம் என்னவெனில், பெண்கள் மூலமாக பிசாசானவன் இந்த பூமிக்கு வந்தான். கிறிஸ்து அதே பெண்களை, விழுந்து போன பெண்களை, பிசாசானவன் பயன்படுத்தின பெண்களை பயன்படுத்தி தனது பிறப்பின் செய்தியையும் உயிர்த்தெழுதும் செய்தியையும் இந்த உலகுக்கு சொல்லுகிறார். இந்த அளவுக்கு தேவன் பெண்களை கனப்படுத்தி இருக்கிறார். அவர் இந்த பூமியில பிறக்கவில்லை என்றால், உயிர்த்தெழுந்த தரிசனத்தை இந்த பெண்கள் காணவில்லை என்றால், பெண்கள் மேல் இருக்கிற அவப்பேர் மாத்திரம் நிலைத்திருந்திருக்கும். ஆதலால் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். ஆணாகிலும் பெண்ணாகிலும் அவரை தேட வேண்டும் என்பது தேவ விருப்பம். கிறிஸ்துவானவர் தமது சகோதரர்களையும் சீசர்களையும் மறக்காமல் இந்த செய்தியை அவருக்கு சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அனுப்புகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் செய்தி பரிசேயர்களுக்கும் சதுசேயர்கள் காதுகளுக்கும் விழுகிறது. காவல் சேவர்கள் சென்று சொல்லுகிறார்கள், அவர்கள் காதுகளில் விழுகிறது. மனமோ அவரை நிராகரித்தது. மனிதர் எல்லாருக்காகவும் கிறிஸ்து செயல்படுகிறார். ஆனால் இங்கே மனிதனுடைய ரெஸ்பான்ஸ், பிரதிக்கிரியா, மாறுத்தரமாய் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது அதை பொறுத்துதான் ஆசீர்வாதமும் சாபமும். கிறிஸ்து இந்த பூமி எங்கிலும் நிறைந்திருக்கிறார். மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார், ஒவ்வொருக்கும் தரிசனம் கொடுக்கிறார். அவருடைய பிறப்பு முதல் அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் இருக்கிற சம்பவங்களிலே அவரோடு பலவிதமான மனிதர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை தரிசித்தார்கள். ஏரோது நிராகரித்தான், மரித்து போனான். இடையர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவரை தரிசனம் கண்டார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துனுடைய ஒவ்வொரு சம்பவங்களிலும் மனிதர்கள், இருதிரைத்தாரான மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். நாம் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் நம்மை நாமே நிதானித்து அறிவோமாக. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்தி முதல் பெண்களுக்கு கேள்விப்பட்டவுடன், சீசர்களுக்கு அறிவிக்க தேவன் சொன்னவுடன், பிசாசானவன் அந்த செய்தியை பொய்யாய் மாற்றி விடுகிறான். அதற்கும் வேதத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் தான் உடன்பட்டிருக்கிறார்கள். பிசாசின் கிரியைகளை நடப்பித்தார்கள். ஆனாலும் கிறிஸ்து தாம் செய்யவிருக்கிற இந்த புதிய உடன்படிக்கையின் விசேஷ செய்தியை உலகமெங்கிலும் அறிவியுங்கள் என்று சொல்லி தாம் செய்ய வேண்டிய, தமது ராஜ்யம் கட்டப்பட வேண்டிய, தமது ராஜ்யத்தின் பிரஜாக்கள் கூட்டி சேர்க்கப்பட வேண்டிய காரியத்தை அவர் மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறார். தேவனின் யோசனைகளை பிசாசானவன் அறிய முடியாது.
அதே வேளையிலே தேவன் தமது யோசனைகளை மனிதனுக்கு தெரிவிக்காமல் செய்யவும் மாட்டார். ஆதலால் பிசாசு மனிதர்களுக்கு பின்பாக இருக்கிறான். தேவன் நினைக்கிற காரியங்களை, செய்யும் காரியங்களை மனிதர்களுக்கு அவர் அறிவிக்கும் போது அதற்கு எதிர்மறையான காரியங்களை, அந்த காரியத்தை தனக்காக அவன் வசமாக்கி கொள்ளுவான். இது கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிற கீழ்ப்படிதலிலிருந்து கிறிஸ்துவை பற்றி அவரை ஆராதிக்கிற முழுமையான ஆராதனை வரைக்கும் அவன் திருடிக்கொள்ள ஆசைப்பட்டான். இந்த எண்ணங்களோடு முழு வேதாகமத்தையும் வாசிக்கும் போது மனிதர்கள் ஏன் இவ்வளவு உச்ச நிலையிலே தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தும் பாவத்திலே ஏன் விழுந்து போறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இது உறுதுணையாக இருக்கும். தேவனை சேவிப்பதற்கும், அவரை விசுவாசிப்பதற்கும், அவரை குறித்து பறைசாற்றுவதற்கும் இந்த மூன்றும் நமது ஆவி, ஆத்மா, சரீரம் போல செயல்பட வேண்டும். நாம் இந்த பிரதான கட்டளைக்கு உட்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரோடு இருந்து செயல்படுவதற்கு உதவி செய்வாராக. உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். ஆமென்.